இந்த இடத்தில் ஆண் நண்பருடன் காருக்குள் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவிக்கு அரங்கேறிய கொடூரங்கள் அதிர்ச்சியடைய வைத்துள்ளன. இரவு நேரத்தில் இளம் பெண்ணுக்கு நேர்ந்த கொடுமைகளின் திடுக்கிடும் பின்னணி என்ன? கோவை சர்வதேச விமான நிலையம் பின்புறம் பெரும் பரப்பளவில் காலியிடம் உள்ளது. பகல் நேரத்திலேயே அப்பகுதியில் பெரும்பாலும் ஆள் நடமாட்டம் இருக்காது. இந்த இடத்தில் தனியார் கல்லூரி மாணவி மற்றும் அவரது ஆண் நண்பர் இருவரும் நேற்று இரவு காருக்குள் தனியாக பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அந்த பகுதிக்கு 3 பேர் கொண்ட கும்பல் மது போதையில் வந்துள்ளது. அவர்கள் காருக்குள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்ததும் அங்கு சென்று மாணவியிடம் அத்துமீறி உள்ளனர். இதனை தடுத்த ஆண் நண்பரை அவர்கள் கடுமையாக தாக்கியுள்ளனர். ஒரு கட்டத்தில் கல்லூரி மாணவியை அவர்கள் தூக்கிச் செல்ல முயன்றிருக்கின்றனர். அப்போது இருவரும் தப்பிக்க முயற்சித்த நிலையில் கார் கண்ணாடிகளை போதை கும்பல் அடித்து உடைத்திருக்கிறது. 3 பேர் தாக்கியதில் அந்த ஆண் நண்பர் பலத்த காயமடைந்துள்ளார். இதன் பின் அந்த கல்லூரி மாணவியை தூக்கிச் சென்ற போதை கும்பல் மாணவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றது. பின்னர் சுயநினைவு வந்தவுடன் அந்த ஆண் நண்பர் காவல்துறைக்கு தகவல் அளித்துள்ளார். இதனால் அதிர்ச்சி அடைந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றுள்ளனர். அப்போது ஆண் நண்பர் படுகாயங்களுடன் கிடந்துள்ளார். கல்லூரி மாணவியை தேடி பார்த்தபோது பலத்த காயங்களுடன் வன்கொடுமை செய்யப்பட்ட நிலையில் நிர்வாணமாக கிடந்துள்ளார். உடலில் காயங்களுடன் துன்புறுத்தலுக்கு உள்ளாகியிருந்த மாணவியை போலீசார் மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அழைத்துச் சென்று அனுமதித்துள்ளனர். இதையடுத்து மாநகர காவல் ஆணையாளர் உத்தரவின் பேரில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றன. அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை சேகரித்து அந்த 3 பேரின் அடையாளங்களை போலீசார் திரட்டி வருகின்றனர். மேலும் தடயவியல் துறையினர் தடயங்களை கைப்பற்றி ஆய்வகத்துக்கு அனுப்பியிருக்கின்றனர். தனியார் கல்லூரி மாணவியும் அவரது ஆண் நண்பரும் இருந்த கார் மீட்கப்பட்டு காவல் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. இரவு ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த தனியார் கல்லூரி மாணவியை போதை ஆசாமிகள் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.